Hi, hello friends. Simply ஜெயஸ்ரீலேருந்து என் பேர் ஜெயஸ்ரீ. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும், இல்லைனா அப்டேட்டில் காட்டாது. ஸோ இந்த வாயை சுற்றி ரொம்ப டார்க்காக கருப்பாக பேச்சியாக தெரியும். ஸோ நம்ம ஃபேஸ் எல்லாம் கலராக இருக்கும். இந்த மூக்குக்கு கீழே மட்டும் இந்த ஏரியா, வாய்க்கு மேலே மட்டும் இந்த இடத்துல ரொம்ப டார்க்கும். ஸோ அதை வந்து எப்படி சரி செய்யலாம், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்தெந்த க்ரீம்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவோட லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். பாதியில் பார்த்துட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வந்து புரியாது. ஸோ இந்த மவுத் டார்க்கனிங் வந்து எதனால் ஆகுது, இந்த வாயை சுற்றி இந்த பிக்மெண்டேஷன் எதனால் ஆகுது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது, பல காரணத்தினால ஆயிட்டு இருக்குது. ஸோ அதில் மொதல் காரணம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி. நம்மளுக்கு உடம்புல விட்டமின் சக்தி கம்மியாக இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து வரும். விட்டமின் சக்தினா விட்டமின் B12ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விட்டமின் B12 இல்லைனாவே நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின் டார்க்கனிங் ஆகும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாயை சுற்றி டார்க் ஆகிறது, கழுத்துக்கு பின்னாடி டார்க் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நம்ம பிளட்டில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாகும்போது இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து வரும். ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறது. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ஒல்லியாக இருக்கப்போ நம்மளுக்கு எந்த வித ப்ராப்ளமுமே இருக்காது. டக்குன்னு ஒரு 10 கிலோ ஏறுறோம், 5 கிலோ ஏறுறோம். ஸோ தைராய்டு இருக்குது, PCOD இருக்குது, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். வெயிட் போடும்போது கண்டிப்பாக வந்து கழுத்துக்கு பின்னாடி இந்த இடத்துல டார்க் ஆகாது, மூக்கை சுற்றி டார்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்மெண்டேஷன் வந்து அன்வான்டாக வரும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வெயிட் கெயின். ஸோ யாரெல்லாம் வெயிட் கெயினாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சிங்கனாவே பாதி கருப்புல இருந்து வெள்ளையாயிடுவோம். ஸோ இதுவும் ஒரு காரணம். வெயிட் கெயின் இஸ் அ மெயின் ரீசன். ஸோ தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்ம எக்ஸசிவ் ஜங்க் ஃபுட்ஸ், அதுவும் இல்லாமல் சுகரி ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ். இந்த மாதிரி இன்சுலின் லெவல் வந்து அதிகமாக ஆனாலும் நம்மளுக்கு உடம்புல பல இடத்துலையும் இந்த ஸ்கின் வந்து டார்க் ஆகிறது நிறையா விசிபிள் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா தொடைக்கிட்ட 2 தொடை உரசுற இடத்துல, கழுத்துக்கு பின்னாடி, வாயை சுற்றி இந்த மாதிரி நிறைய இடத்துல டார்க் ஆகும். ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் எக்கச்சக்கங்க. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் வருதுன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து வெயிட் கெயின். ஸோ இது ரெண்டுத்தினால தான் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம சரியாக வச்சுக்கணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு ரொம்பவே கம்மி பண்ணணும். ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு. ஸோ ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி குடிங்க, நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ராப்பரான டயட் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம பிளட்டில் இருக்கிற இன்சுலின் லெவல் டக்குன்னு பீக் ஆகாது. ஸோ அது வந்து நார்மலாக ஒரு லெவலில் போயிட்டு இருக்கும். நம்ம அந்த மாதிரி டக்குன்னு பீக் ஆகிற பொருள் வந்து நம்ம எப்போ சாப்பிட்றோமோ நம்ம உடம்புல இன்சுலின் லெவலும் பீக் ஆகும். ஸோ அதே மாதிரியே நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குமே ரொம்ப அன்ஹெல்தி. ஸோ அதனால் நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து விட்டமின் C இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டிங்கனாவே நார்மலாக நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ விட்டமின் C என்னென்ன நிறைய பொருள் இருக்குது. காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குது, கேப்சிகம் இருக்குது. ஸோ மஷ்ரூம்ஸில் கூட விட்டமின் D இருக்குது. ஃபைபர் ரிச்சு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பெரி ஃபேமிலிஸ் இருக்குது. அதாவது ஆம்லாவும் கூட ஒரு விட்டமின் C நிறைஞ்ச ஒரு ஃப்ரூட்டு தான். அதை நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் ஜூஸாக பண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ண முடியுமோ அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய ஆப்பிள்ஸு, லெமனு, அதுக்கப்புறம் கிரேப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. விட்டமின் ரிச் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி. ஸோ இந்த இங்கிலீஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலனா கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நிறைய கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கொலாஜன் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறது. ஸோ நிறைய மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும்போது நம்ம ஸ்கின் வந்து நார்மலாகவே வந்து டார்க் ஆகும். ஸோ நிறைய மெலனின் ப்ரொடக்ஷன் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து வெயிலில் போகும்போது காலையில் 10 மணிலேருந்து மதியானம் ஒரு 3-4 மணி வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயில். ஸோ அந்த மாதிரி வெயிலில் நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் போகும்போது நம்ம ஸ்கின்ல மெலனின்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து உள்ளேயோ வெளியிலையோ இடியோ மின்னலோ மழையோ
ஆகிடும். ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறத வந்து மறக்கவே கூடாது. ஸோ எந்த விதத்துலேயும் வந்து சூரியனோட கதிர்கள் வந்து நம்மளை வந்து ஹிட் பண்ணும். ஸோ அது ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னாவே வந்து அது ஹிட் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ அதுதான் இதோட மெயின் கான்செப்டே. ஸோ சன்ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதனால் வந்து இந்த கழுத்துக்கிட்ட டார்க் ஆகிறது, ஸோ இந்த இடம் வந்து டார்க் ஆகிறது, ஸோ இந்த மூக்கை சுற்றி டார்க் ஆகிறது, இந்த அண்டர் ஐ ஏரியாஸில் மெயினாக டார்க் ஆகிறது, ஸோ அதுக்கப்புறம் நோஸ் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் டார்க் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி பேட்சியாக டார்க்னஸ் ஆகும். ஸோ இப்போ எதனால் வருது, என்னென்ன பிரச்சனையினால இந்த பிக்மெண்டேஷன் வருதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி வந்து சரி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோம் ரெமெடிஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்மெண்டேஷனுக்கு இந்த ஹோம் ரெமெடிஸ் வந்து என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே எல்லாருக்கும் தெரியறது வந்து ஃபஸ்ட்டு இந்த லெமன் அப்ளை பண்ணுறது. 2 கண்ணு கிட்ட இருக்கிற கார்னர், நோஸ் கிட்ட இருக்கிற கார்னர், லிப்ஸ் கிட்ட இருக்கிற கார்னர், லிப் அரௌண்ட் ஏரியா, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து சீக்கிரமாக ஹர்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப அது ஒஸ்ட்டாக மாறும். ஸோ ஒரு வீணாக போன ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை லிப்ஸ்டிக்கோ இல்லை எக்ஸ்பயர்டு ப்ராடக்ட்டோ ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதும் நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக குயிக்காக டார்க் ஆகிடும். ஏன்னா வந்து அது ஹர்ட் ஆகுது அந்த அளவுக்கு. ஸோ அதனால் அது டார்க் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ எல்லாருமே இந்த ஸ்க்ரப்பை இப்போ வரையுமே நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவர் ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓவர் ஸ்க்ரப் பண்ணுறனாலே நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக டார்க் ஆகும். சொல்லுவாங்க, நான் ரொம்ப நிறையா ஸ்க்ரப் பண்ணுறேன், ரொம்ப நிறையா ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படின்னா, எதுவுமே ரொம்ப நிறையா பண்ணிங்கனாவே அது ரொம்ப தான் ஹர்ட் ஆகும். லைட்டாக பண்ணணும், மைல்டாக பண்ணணும், ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஸ்க்ரப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணாவே போதும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டெட் செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நார்மலாக இந்த ஸ்க்ரப்பு குறை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் எல்லாம் வந்து இங்கே போட்டு கண்ணா பின்னான்னு தேய்க்கும் போது ஏற்கனவே இருந்த டார்க்னஸ் மேலே இன்னும் அதிகமாக டார்க் ஆகும். அது லைட்டு ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் டர்மரிக் போடுவாங்க. ஸோ டர்மரிக்லேயும் கூட எவ்வளோ காரமாக இருக்கும் இல்லை. ஸோ நம்ம ஒரு காயத்துக்கு வந்து நம்ம டர்மரிக்கை ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். அது போட்ட உடனே ஒரு எரிச்சல், ஒரு சுருக்குன்னு ஒரு எரியும் காரமாக இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நம்ம இந்த நோஸ் இருக்கிற ஏரியாவில் தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த கண், இந்த நோஸ் கிட்ட, இந்த லிப்ஸோட இந்த 2 கார்னர், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணும்போது அது டக்குன்னு ஹர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல காயமாயிட்டு காஞ்சி போய் அது ஒரு ஸ்காராக மாறி ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கான பொருளெல்லாம் அங்கே போடவே போடாதீங்க. ஸோ அதுக்கு பதில் ஹோம் ரெமிடிஸ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஹோம் ரெமிடிஸில் நல்லா ஹீல் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி ஒரு பொருள்னா ஹனி. சுத்தமான ஹனி இருந்தால் மட்டும் ஹனியை யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் இந்த டாபர் ஹனி, லைன் டேட்ஸ் ஹனி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹனி வெரைட்டிஸ் வருது, அதெல்லாம் சக்கரை பாவு நம்பாதீங்க. சுத்தமான தேன் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட். ஸோ கர்டில் நிறைய லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம கர்டு அப்ளை பண்ணும்போது வந்து நல்லாவே ஒரு லைட்டனிங் தரும், ஸ்கின் லைட்டனிங். ஸோ நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கர்டு யூஸ் பண்ணலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்டு, இந்த கடலை மாவு, அதுக்கப்புறம் ஹனி, லைட்டாக 1-2 ட்ராப் லெமன் ஜூஸ். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்காவோ இல்லை வாயை சுற்றி அந்த பேக்கையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க ஹோம் ரெமெடிஸில் பண்ண முடியும். அதையும் தாண்டி நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸை புழிஞ்சு போடுறேன், அதுக்கப்புறம் காஃபி பவுடரை கலந்து போடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, ஆப்பிள் சிடர் வினிகர்லாம் போடுறேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சி போடும்போது நம்ம ஸ்கின் வந்து நிறையா டார்க் ஆகும் தவிர லைட் ஆகாது. அந்த இடம் சுற்றி ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஹோம் ரெமெடிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் சொல்லுமா, ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க உங்கள் ஸ்கின்னுக்கு இப்போ விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து என்ன சீரம் யூஸ் பண்ணலாம்னா ஆல்ஃபா அபூட்டின். ஸோ ஆல்ஃபா அபூட்டின் சொல்கிற சீரம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். விட்டமின் சி வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப அன்ஈவன் ஸ்கின் பிக்மெண்டடாக இருக்கும், ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆல்ஃபா அபூட்டின் சரி பண்ணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைட். ஸோ அது ஆல்ரவுண்டர், அது ஒரு ஹீரோ நியாசினமைட். ஸோ நிறைய பேருக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம சீரம் யூஸ் பண்ணணும். எல்லா சீரமும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ வந்து இப்போ இந்த நியாசினமைட் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் பண்ணும். பிக்மெண்டட் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிக்மெண்ட் எல்லாம் குறைச்சி ஒரு சூப்பராக பிரைட்டான ஒரு ஸ்கின்னாக பண்ணும். ஸோ அதனால் இந்த நியாசினமைட் ட்ரை பண்ணலாம்.
என்னென்ன சீரம் சொன்னேன், இப்போ விட்டமின் சி, ஆல்ஃபா அபுட்டின், நியாசினமேட். ஸோ இந்த 3 சீரம் பண்ணலாம். ஸோ அதை தவிர இந்த சால்சலிக் ஆசிட் போட்டிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கோஜிக் ஆசிட், இந்த கோஜிக் ஆசிட் சீரம் வந்து ஈஸியாக வந்து நைக்கா, அமேசானில் வந்து நம்ம பார்த்து வாங்கிடலாம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த இடத்துல ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின் ஆயிலியாக இருந்தால் வாட்டர் பேஸ்ட், ஜெல் பேஸ்டு இல்லைனா வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன் ஸோ அப்படின்னே வருது. ஸோ அந்த மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சராக இருக்கிற எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும் ட்ரை ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் பீப்புள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது ஆல் ஸ்கின் டைப் சன்ஸ்க்ரீன்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷீத்தோட இந்த விட்டமின் சி செரமைட், ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான சன்ஸ்க்ரீன் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாகோவோட தி ஹைலரோனிக் ஆசிட் அக்வா ஜெல். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். SPF 50 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து அமேசான் அண்ட் நைக்கால வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியாக அஃபோர்டபுளாக கிடச்சிடும். ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும். ஸோ அதுலையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நிறைய இந்த பிக்மெண்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெயினாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் திங் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சீரமில் காசு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நைட்டு ரொட்டீனில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், பாய்.